Hello friends, நீங்கள் ஒரு யூடியூபரா இல்லை ஒரு டிஜிட்டல் கிரியேட்டரா இல்லை ஆன்லைனில் டீச்சிங் சொல்லி தந்துட்டு இருக்கீங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிற டிவைஸ் இதுதான். ஏர்வாக்ஸ்ன்ற பிராண்ட்லேருந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 மைக்ஸ் வந்துடும், ப்ளஸ் ஒரு ரிசீவர் வந்துடும். அந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டைப் சிலையும் காம்பேட்டபிளாக இருக்கும், ஐஃபோன்லையும் காம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மைக் கம்ப்ளீட்லி ஒயர்லெஸ் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த Arvox Wireless மைக்ரோஃபோனோட டீடைல்டு அன்பாக்சிங் எப்படி செட்டப் பண்றது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத தான் டீடைலா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மைக்கோட அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனில் பார்த்தீங்கன்னா 2 மைக்ஸ் வருது, ப்ளஸ் ஒரு பேட்டரி பாக்ஸ் அண்ட் ஒரு ரிசீவர் வருது. ரிசீவர் பார்த்தீங்கன்னா டைப் சி காம்பேட்டபிள் டிவைசஸில் நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு அடிஷனல் கேபிள்ஸும் தேவையில்லை. ஐஃபோன் லைட்னிங் கேபிள் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனெக்டர் மட்டும் யூஸ் பண்ணால் போதும், வேறு எதுவும் அடிஷனல் கேபிள்ஸ் எதுவும் தேவை கிடையாது. இவங்க கொடுத்துருக்க ரிசீவர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் ப்ளக் பண்ணிட்டீங்க, பட் உங்களோட ஃபோன் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதுலேருந்தே இன்னொரு டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்க மைக்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்க போனும் ஆஃப் ஆகாம நீங்க கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 levels ஆஃப் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 hours வரைக்கும் சார்ஜ் ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு மைக்கும் நீங்கள் ஒவ்வொரு மைக்கும் இண்டிவிஜுவலாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம் டைப் சி கேபிள் வச்சு, இல்லை அந்த பேட்டரி பாக்ஸ் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி பாக்ஸ் 90 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபுல் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் மைக்கில் மெயினாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ரேஞ்ச் தான். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 meters அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. 20 meters ஆர் 65 feet வரைக்கும் இது நீங்கள் ஒயர்லெஸில் இன்டரப்ஷன் இல்லாமல் நீங்கள் லைவ் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிப்பிங் மெக்கானிசத்தோட தான் வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக உங்களோட ஷர்ட்லேயோ டிஷர்ட்லேயோ இல்லை சுடிதார்ஸ்லேயோ ஈஸியாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்வாக்ஸோட ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜில் தான் வரும். ஸோ அதோட பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ டைப் சி அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துக்கும் உண்டான கனெக்டரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸ் பேக் சைடில் போட்டிருக்காங்க. ஹைலி சென்சிட்டிவ், 20 meters வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே மூலமாக யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Arvox Wireless மைக்கோட பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் Arvoxன்னு பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ டைப் சிக்கு உண்டான கனெக்டர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஐஃபோனுக்கு வேணும்னா ஐஃபோன் கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஐஃபோனோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 மைக். ஸோ இது புது ப்ராடக்ட்டுன்றனால மைக் சார்ஜ் ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி wrap போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மைக் பாக்ஸில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சியில் சார்ஜ் பண்ணிக்கிற போர்ட் கொடுத்துருக்காங்க, பக்கத்துலேயே இண்டிகேட்டர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மைக் இன்புட்டுக்கான கிரில் கொடுத்துருக்காங்க. கீழே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது கிளிப் ஸ்டைலில் வரனால நீங்கள் ஈஸியாக வியர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பவர் பட்டனை ஜஸ்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா இது இந்த ரிசீவரோட இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிசீவர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெட் பிளிங்க் ஆச்சுன்னா இன்னும் பேர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ரெட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த ரிசீவர் கூட மைக் எதுவும் ஆன் ஆகி கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மைக்கை மட்டும் செப்பரேட்டாக ஆன் பண்ணிங்கன்னா க்ரீன் அண்டு ரெட் லைட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ரிசீவர் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஸ்டேபிளாக எரியுது, இதில் க்ரீன் லைட் ஸ்டேபிளாக எரியுது. அப்போனா கனெக்ஷன் சக்ஸஸ். ஸோ இன்னொரு மைக்கையும் நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆன் பண்ணோனையுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டேபிள் லைட் எரிஞ்சாலே நம்ம ரிசீவரோட இந்த மைக் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் டேரெக்டாக கேமரா ஓப்பன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே என்னென்ன இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் மினி பாக்ஸில் இந்த மைக்ரோஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட். இந்த மைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூடியூப் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறவங்க, ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒயர்லெஸ் மைக் வேணுங்கிறவங்க இந்த மைக்கை கன்சிடர் பண்ணலாம். இந்த மைக்ரோஃபோன் ரிசீவர் பார்த்தீங்கன்னா 2 மைக்ஸோட வருது. ஸோ நீங்கள் கப்பலாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற போது 2 பேரும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஏர்வாக்ஸ் மைக்ரோஃபோனில் இருந்து தான் இதுதான் அந்த மைக்கு. ஸோ இது ஈஸியாக கிளிப் மெக்கானிசமில் வரனால ஈஸியாக ஹோல்ட் பண்ணிக்க முடியுது. என்னோட டிஷர்ட்டில் இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் லைவாகவே பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மைக்கோட ரேஞ்ச் பற்றி சொல்லணும்னா நாங்கள் ஒரு 25 to 30 feet வரைக்குமே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் ஒர்க் ஆகுது. இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ லாங் ரேஞ்ச் வந்து நாங்கள் ஒரு 30 to 40 feet வரைக்கும் செக் பண்ணி பார்த்தோம், நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லை. ஸோ ஃபைனலாக இந்த மைக்ரோஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த மைக்ரோஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 1700 to 1800 ரேஞ்சில் இருக்குது. நான் பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் ஒரு பிகினர் கிரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மைக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைக்கில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.